இந்த இருவருடைய நட்பு மக்காவில் மிக அதிகமாக இல்லை. இன்னைக்கு அபூ லஹப் இல்ல, உத்பா இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிபட்டது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க வாழுங்க அது யாருமே இல்ல. அந்த தகவலை கொண்டு நீங்க சொல்ல யாராலும் முடியாது. கடல்ல குதிச்சு தற்கொலை செய்ய போறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாலிஹீன்களே, பாசத்திற்குரிய அன்பு நண்பர்களே, கண்ணியம் நிறைந்த வாலிபர்களே, சென்ற வாரத்தில் மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற வழிமுறைகள் எதுவெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், எதிலெல்லாம் இறைவன் கவனம் செலுத்த சொல்கிறான் என்பது பற்றிய தகவல்களில் நமது நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். எப்போதுமே நல்ல நண்பர்கள் நமக்கு நல்லதை போதிப்பார்கள், நமக்கு நல்ல வழிகாட்டுவார்கள். தீய நண்பர்கள் நமக்கு தீயதை கற்றுத் தருவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் பாவம் செய்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கு சென்று வருவோம் என்ற தகவல்களை பார்த்தோம். அதற்கு ஒரு தீய நட்புக்கு உதாரணமாக அபூ ஜஹீலையும் உத்பாவையும் நாம் பார்த்தோம். உத்பா தலை சிறந்த சிந்தையாளன், நல்ல பேச்சாளன், நல்ல செல்வந்தன், நல்ல ஒரு நீதிபதி, எல்லாம் இருந்தும் கூட நட்பு அவன் வாழ்க்கையை இன்றளவுக்கும் கேடாக்கி விட்டது என்பதை பார்த்தோம். அந்த வரிசையில் பொதுவாக மக்கத்து மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னா, தனக்கு தோதுவான நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள். செல்வாக்குன்னா செல்வாக்கு மிக்கவர்கள். சித்திக் நாயகம் உஸ்மானிய கதிரதி என்பார்கள். ரெண்டு பேருமே ஈவனான மனிதர்கள். செல்வாக்கிலும் அந்தஸ்திலும் குணத்திலும் ஈவனான மனிதர்கள். அதே போன்று அபூ லஹப், அபூ ஜஹல், உத்பா செயற்கை அப்படியே சேர்ந்து கொள்வார்கள். தனது சிந்தனைக்கு ஒத்து போவார்கள், தனது செல்வாக்கு ஒத்து போவார்கள், தனது குடும்பத்துக்கு ஒத்து போவார்கள், அப்படியே சேர்ந்து கொள்வார்கள். அதில் மக்காவில் மிக ஃபேமஸான ரெண்டு மனிதர், சையதுனா உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஸஃப்வான் ரலியல்லாஹு தஆலா. இந்த ரெண்டு பேருமே அறிவிலும் அந்தஸ்திலும் படிப்பிலும் செல்வாக்கிலும் ஒத்து போனாங்க. ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கூகுள்ல தேடினீங்கன்னா இந்த இருவருடைய நட்பு மக்காவில் மிக அதிகமாக பேசப்பட்டுச்சு. நல்ல நண்பர்கள், ஒருவரை விட்டுக் கொடுக்காமல் எல்லா விஷயத்திற்கும் தோதுவாக இழுத்து செல்கிற ஒரு இரட்டை மாட்டு வண்டி மாதிரி அப்படி பயணிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை எதிர்ப்பதிலும், பெருமானாரை திட்டுவதிலும், பெருமானாரை அடிப்பதிலும், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியும். சரி, உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் கடந்து இருந்துச்சு. அவங்களுக்கு பெண் மக்கள் இருந்தார்கள், அவர்கள் தங்கைகள் இருந்தார்கள், பெண் மக்கள் இருந்தார்கள். ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆரம்ப பத்ருடைய காலம். பத்ர் முடிஞ்சதற்கு பிறகு உமைருடைய மகனார் பெருமானிடத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். காபாவுடைய திண்ணையிலிருந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. எவ்வளவு பெரிய இழப்பை இழுக்க இந்த முஸ்லிம்கள் கொடுத்து விட்டாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அடிச்சோம், துன்புறுத்துறோம், என்ன வேணா செஞ்சோம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மதீனாவுக்கு போய் படையெடுத்துட்டு வந்து நம்மளை தாக்கிட்டாங்களே. நம்மள்கிட்ட அபூ ஜஹல் இல்லை, இன்னைக்கு அபூ லஹப் இல்ல, உத்பா இல்ல, ஷைபா இல்ல அப்படின்னு சொல்லி ஸஃப்வானும் உமைரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்காங்க. அதுல சரி, உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேச்சு வார்த்தை சொல்றாங்க, கொஞ்சம் கடன் இருக்குப்பா ஸஃப்வான், கொஞ்சம் கடன் இருக்கு. இந்த கடனும் என் பொறுப்புல இல்ல, பெண் மக்களும் இல்லைன்னு வைங்க, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நேரம் போய் என்ன செஞ்சிருவேன், நவுதுபில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கதையை தீர்த்து கட்டிடுவேன், முடிச்சிருவேன் சொல்றாங்க. சாம் என்னாச்சு, உமைர் இப்படி சொன்ன உடனே ஸஃப்வான் மண்டையில பல்ப் இருந்துச்சு. அவ்வளவுதானே, உடனே நான் பாத்துக்கிறேன், இனிமே உன் கடன் இல்ல, அது என் கடன். இனிமே உன் தங்கைகள், உன் சகோதரிகள், உன் தங்கைகள் அல்லது என் தங்கைகள், என் சகோதரிகள் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வீட்டின் பொறுப்பு என் வீட்டின் பொறுப்பு. நேரா போ. ரெண்டு பேரும் காபாவின் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரா போ. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, மதீனாவுக்கு போய் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நவுதுபில்லாஹ் நாம் சொல்ல கஷ்டப்படுகிற மனவலிக்கிற அந்த வார்த்தையை ஸஃப்வான் சொன்னார், முகமதை கொன்று விட்டுவா. உமைர் பார்த்தார், இதை விட்டா சான்ஸ் இல்லை, என் மகனை கைதியா இருக்காரு, என் மகன் இதுதான் நல்ல வாய்ப்பு, என் கடனுக்கு பொறுப்பாயிடுச்சு, என் குடும்பத்துக்கு பொறுப்பாயிடுச்சு, ஸஃப்வான் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கல்ல, செஞ்சிட வேண்டியதான்னு சொல்லி விஷம் தோய்ந்த வாழை எடுத்துக்கொண்டு தொகை விட்டுக்கொண்டு மதீனாவுக்கு வராரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் நினைப்பது போன்றெல்லாம் அப்படி சும்மா லேசு போகல,
லேஸ் மாஸ்ல சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்க தோன்றது, அப்புறம் எங்க கொள்றது. இவர்கள் நினைப்பதை போன்று அப்படின்னா சும்மா போற போல தட்டி விட்டு போற அப்படி செஞ்சிருந்தா மக்களையும் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் சொல்றானே ஒய்யம் குருபிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜு. நபியே நாயகமே, அந்த மக்கள் உங்களை கொலை செய்ய நாடுகிறார்கள், நாடு கடத்த நாடுகிறார்கள், கைதியாக பிடித்து மக்கா வீதியில் இழுத்து செல்ல நாடுகிறார்கள். நினைக்கிறான், முடியாது. அவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா லேஸ் மாசா நபி மேல கை வச்சிரவோ, நபிக்கு போய் பேசுறவோ முடியாது. ஏனென்றால் உலகமானவர்களின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு ஒன்று தெரிகிறது என்றால் அந்த விஷயத்தை உடனே ரப்பு நம் நாயகத்திற்கு அறிவிப்பு செய்வார். இந்த ரெண்டு பேச்சும் பெருமானாருக்கு திரை போட்டு அல்லாஹ் காட்டுகிறான். நாயகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பேசுவதை. ஹதீஸ் அப்படிதான் வருது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத மதீனாவிலிருந்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்இடி டிவில பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்கிரீன்ல. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை கொலை செய்வதற்காக வருகிறாங்க. மதீனா வீதியில வந்த உடனே காலை நேரம் நல்லா அவங்க பிளான் பண்ணாங்க. எந்த நேரத்துல நபி தனிமையா இருப்பாங்க, அந்த நேரத்துல பார்த்து ஏதாவது லேஸ் மாசா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தாங்கல்ல. காலை நேரம் நபி எல்லாம் அப்படி சாதாரணமா சஹாபாக்கள் விட்டுற மாட்டாங்க. நபியின் எச்சில் கூட இந்த பூமியில் விழுந்ததில்லை. வரலாறு பேசுறாரு. ஒரு முறை கூட வாழ்வில், ஒரு முறை கூட நுபுவத்துக்கு பிறகு நபியின் எச்சில், குமாரக்கான எச்சில் இந்த பூமியில் விழுந்ததில்லை. நபியின் ரத்தமா விழும்போது அப்படிலாம் லேஸ் மாசா ஒன்றும் செஞ்சிட முடியாது பெருமாள். அந்த அளவுக்கு பாசத்தை தன்னை கொடுத்து நபியை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். இப்ப உமைது இப்படி மதீனால கத்தியோட திரியறத பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்ட கால ஆரம்பிச்சாங்க. எங்க வாழ தவறு என்ன தெரியல, மக்காவா இது, மதீனா இது, எவ்வளவு தைரியமா வாழ தவறு தெரியல. நேரா பிடிச்சிட்டு வந்து நபி முன்னால விட்டாங்க. தூதரே, இந்த நாய் அவர் சொன்ன வார்த்தை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, இந்த எதிரி, அல்லாஹ்வின் எதிரி இந்த நாய் மதீனாவில் வாழை தொங்க போட்டு கொண்டு திரிகிறான். என்ன நினைக்கிறது? விடுங்கன்னு சொன்னாங்க. உமைரை விடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வாள் இருக்கிறது, உமரை விடுங்கள். பிடித்தது யார்? பிடித்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிடிபட்டது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. விடுங்கன்னு சொன்னாங்க, விட்டாங்க. நேரா முன்னால வர சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவன்ட வாள் இருக்கு, நபி முன்னால கூப்பிடுறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு சபையில பின்னால சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தாங்க. உமைர் வந்தார். நபி கேட்டாங்க, என்ன சரி, என் மகன் இங்க கைதியா இருக்காப்புல, நாங்க கடனாளியா இருக்கேன், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன செய்ய போங்க, வாழ்வு உங்களுக்கு, நீங்க வாழ்றீங்க, வாழுங்க வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மதீனாவுக்கு எதுக்கு வந்தீங்க? என் மகன் ஏதாவது அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொண்டு போயிடலாம் ஆசையா இருந்தேன், அதான் நான், வேற எந்த எண்ணமும் இல்லை. வேற என்ன செய்ய முடியும்? உங்களால செஞ்சிட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக சும்மா வந்த அப்படின்னு சொன்ன உடனே இந்த கத்தி, இந்த வாள் எதுக்கு? கத்தினா சும்மா சாதாரண கத்தி இல்ல, வாள், சண்டை போடுறாங்க, ஒரு பெரிய வாழை சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த வாள்? இந்த வாழை வச்சு என்னென்ன செய்ய முடியும்? என் மகனே இங்க கைதியா இருக்கான், இந்த வாழை வச்சு என்ன செய்வோம்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதான ரீசன்? வேற ஒண்ணு கண்டிப்பா இல்லை. அப்படியா? அப்ப பெருமானார் சொன்னார்கள், ருக்னே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையே உள்ள அந்த கேப்ல அதிர்ந்து போனார். அது யாருமே இல்லை. அந்த தகவலை சொல்ல யாராலும் முடியாது. பேசினாங்க, வீடு கூட போல, மனைவியோ சகோதரிகளையோ கூட நேரா இறங்கிட்டாங்க. யாருக்கும் சஃப்வானும் உமையும் பேசியது தெரியாது. பெருமானார் சொல்வார்கள், ருக்னே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இருக்கிற இடத்தில் இடையில் அமர்ந்து நீயும் சஃப்வானும் என்ன பேசுகிறீர் அப்படின்னு கேட்ட உடனே வாழை கீழே போட்டாரு, காலில் விழுந்தார். ரசூலுல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள் நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன். இந்த சபையில் அந்த இடத்தில் என்னையும் சஃப்வானையும் தவிர வேறு யாரும் இல்லை நாயகமே. இதை உங்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் தான் சொல்லியிருக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று. அஷ்ஹது அன்னக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப யாருக்கு ஆபத்து? சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆபத்து. ஏன்னா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாறிட்டாங்க.
ஆனால் சரி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இஸ்லாத்தை வந்தது நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நல்லவங்க, முஸ்லிம்கள் நல்லவர்கள், நீ நினைக்கிற மாதிரி இன்னும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தாவா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனால் சரி நான் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கல. ஃபத்ஹே மக்கா வந்துச்சு, மக்காவுடைய வெற்றி. மக்காவுடைய வெற்றி குறைஷிகளுக்கும் குறைஷி குல தலைவர்களுக்கும் பெரிய இடிய உலக போச்சு. முஸ்லிம்கள் மக்காவை பிடித்து விட்டார்கள் என்ற பெரிய வழி ஏற்பட்டுச்சு. இப்ப இவங்க பலர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் போயிட்டாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் போயிட்டாங்க. இப்படி பலர்கள் பல பக்கம் போன மாதிரி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜித்தாவின் துறைமுகத்திற்கு தப்பித்து சென்றார்கள். அங்க போய் அடைக்கலம் புகுந்து கொண்டார்கள். இப்ப உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தனது நண்பரை மதீனால மக்கால தேடுறாங்க, காணோம்னு தேடுறாங்க. தேடிட்டு தகவல் கிடைச்சது ஜித்தாவுடைய துறைமுகத்துல அடைக்கலம் போவதற்காக சொன்ன உடனே நேரா ஜித்தாவுடைய துறைமுகத்துக்கு போய் இது மாதிரி நீங்க வந்துருங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், பெருமானார்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை என் வழியில விட்டு நீ உன் வேலையை பார்த்துக்கோ, என் சொத்து என் செல்வம் என் செல்வாக்கு, நான் தலைவர் 14 தலைவர்கள் ஒரு தலைவர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, என் செல்வாக்கு எல்லாம் என்னையோட முடிஞ்சு போச்சு, எல்லா முஸ்லிம்கள் கையில போயிடுச்சு, என்னை விட்டுன்னு சொல்லி பெரிய மன வழியில மன வேதனையில பேசினாங்க. சில உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. என் தோழர் என் நண்பர் இப்படி விட்டால் தற்கொலை செய்து கொள்வார், அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப்பு கடல்ல குதிச்சு தற்கொலை செய்ய போறாங்க. சரி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உனக்கு அடைக்கலம் தருவதற்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து வருகிறேன்னு சொல்லிட்டு நேரா நபிகிட்ட சரி நான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சஃப்வான் எனது தோழர் சஃப்வான் சாதாரண மனிதர், உங்களுக்கு தெரியும் மக்காவில் தலைவர்களில் ஒரு தலைவர், அபூ ஜஹலை போன்று அபூ லஹபை போன்று உதுபாவை போன்று தலைவர்களில் ஒரு தலைவர் சஃப்வான், செல்வாக்கு மிக்கவர், செல்வந்தர், நல்ல மதிப்பு மிக்க மனிதர், நல்ல தலை சிறந்த சிந்தனையாளர். இப்ப அவருடைய நிலைமை நாம் மக்காவை பிடித்து விட்டோம், மக்கா விட்டுக் கொள்ளப்பட்டது என்பதற்காக வேண்டி தற்கொலை செய்து கொள்ள போகிறார் நாயகர், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவரை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவினுடைய பொது மன்னிப்பை பிரகடனம் செய்தார்கள். யாரெல்லாம் காபாவை தோற்றுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு, இன்னைக்கு யாரையும் நான் பழிவாங்க போவதில்லை, என்னை அடித்தவர்கள், என்னை திட்டியவர்கள், என்னை துன்புறுத்தியவர்கள், எனக்கு மன உளைச்சல்கள் கொடுத்தவர்கள் யாரையும் நான் இன்றும் பழி வாங்க போவதில்லை, பழி வாங்குவதும் பெருமானார் குணமும் அல்ல, மன்னித்து விடுகிறேன், காபாக்குள்ள போயிருங்க மன்னிப்பு இருக்கு. அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போக எந்த அளவுக்கு பாருங்க பெருமானார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியம் கொடுக்குறாங்க. அபூ சுஃபியான் அதுவரை இஸ்லாமிய எதிரி, சஃப்வானை போன்று இஸ்லாமிய எதிரி, காபாக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள போனா எந்த பாதுகாப்பு கிடைக்குமோ அதே பாதுகாப்பு அபூ சுஃபியான் வீட்டுக்கு போனாலும் கிடைக்கும். அப்ப பெருமானார் பொது மன்னிப்பு வழங்கினார்கள், எல்லோருக்கும் மன்னிப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே பத்தாது, நீங்க மக்காவுக்கு உள்ள வரும் பொழுது, மதீனால இருந்து மக்காவுக்கு உள்ள வரும் பொழுது என்ன தலைப்பாக அணிந்திருந்தீர்களோ, பெருமானார் பொதுவா ஜும்மால இது மாதிரி ஃபத்ஹே மக்கால போற நேரங்கள்ல ரொம்ப தலப்பா கட்டுவாங்க. பெருமானார் மிக அழகாக மிக எடுப்பாக அவ கருப்பு தலப்பா கட்டியிருந்தீங்க, அந்த தலப்பாவை எனக்கு கொடுத்தீங்கன்னா ஆதாரமா கொடுத்தீங்கன்னா அந்த தலப்பாவை அப்படியே எடுத்துட்டு போய் நபி உன்னை மன்னிச்சதுக்கு இது சாட்சியா வைக்கிறேன், நீ தயவு செஞ்சு என் கூட வந்தது அப்படின்னு சொல்லி நான் சஃப்வானை கூட்டு வருவேன்னு சொல்லி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல பெருமானார் தலைப்பாகையை கலத்தி கொடுத்தார்கள். எப்படியாவது இங்கு எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைக்க வேண்டும், யாரும் இங்கு தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதுதான் பெருமானுடைய உயர்ந்த எண்ணம். சரி உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழகான நட்பு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, நாயகம் உன்னை மன்னித்து விட்டார்கள், நீ வா, அதுக்கு சாட்சியா இந்த தலைப்பாகையை கொடுத்து விட்டாங்க சொல்லி சொன்ன உடனே சரி நான் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு நபிகிட்ட வந்தாங்க. நான் உமைர் சொன்னது உண்மையான்னு கேட்டாங்க. உண்மையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சரி நான் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பல வேலைகள் இருக்கிறது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 2 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 2 மாசம் பத்தாது, 4 மாசம் எடுத்துக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்பதாக நாயகம் சொல்ல ஹுனைன் யுத்தத்திற்கு பிறகு தாயிப் யுத்தத்திற்கு பிறகு சரி நான் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமக்களே, நான் சொல்ல வந்த தகவல் இதுதான்.
எனக்கு கிடைத்த சொர்க்கம், எனக்கு கிடைத்த நல்லது, எனக்கு கிடைத்த தொழுகை, எனக்கு கிடைத்த ரப்பு, எனக்கு கிடைத்த ரசூல் என் நண்பனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். நல்ல நட்பு நம்மை நன்மைகளை செய்ய வைக்கிறது. நாம் படத்துக்கு போகிறோம், பாடல்கள் கேட்கிறோம், அந்நிய பெண்களை பார்க்கிறோம், பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், 4 பேர்கள் கூடி தவறு செய்கிறோம் என்றால் நம் நட்பு நல்லதாக இல்லை என்று பொருள். நம்ம நட்பு எதை கொடுக்க வேண்டும் என்றால் தவறை அழகாக களைய வேண்டும், சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். எல்லா செயலுக்கும், தொழுகையாக இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜகாத்தா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்முடைய டார்கெட் சொர்க்கமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அப்ப தவறு செய்கிற பொழுது நம்மை தவறில் இருந்து திருத்துபவர்களாக, மாற்றுபவர்களாக, தொழுகைக்கு அழைப்பவர்களாக, தான தர்மங்களை கொடுக்க வைப்பவர்களாக நமது நண்பர்கள் இருக்க வைக்க வேண்டும். நம்மை தவறு செய்ய தூண்டுபவர்களாக நமது நண்பர்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அடுத்து இன்னொரு நட்பு, இது நபியோடு கூடிய நட்பு. இன்னொரு நட்பு சரி, அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபியுங்க. இவருடைய பெரும்பான்மையான நட்பு எப்படி இருக்கும்னா இபாதத்ல, அமல்கள்ல அதிகமான நேரம் அமல் செய்வான், நஃபிலான இபாதத்கள்ல கழிப்பான். அதனால ரப்புட்ட நெருக்கம் ஏற்பட்டுச்சு இவருக்கு. நல்ல ஒரு மதீனால பிரபஞ்சமான வியாபாரி. நம்முடைய நட்பு நல்லவர்களோடு இருக்க வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசியுங்கள். உங்கள் மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, செல்வங்களை விட, உங்களுடைய உயிரை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா அல்லாஹ்வை நேசிச்சாங்க, நிறைய இபாதத் செய்வாங்க. ஒரு முறை சரி, அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிற தகவல் இது. ஒரு முறை வெளியூருக்கு வியாபாரம் செய்துவிட்டு வியாபார பொருட்களோட மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது கொள்ளையன், ஒரு திருடன் இவனை பிடிச்சு இவங்க இருந்த வியாபார சரக்கையும் லாபத்தையும் பிடிக்கிறான். பிடிக்கிட்டு இவனை கொலை செய்ய வரும் பொழுது சரி, அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, என் பொருள் எடுத்துக்கிட்டேன், என் லாபத்தையும் எடுத்துக்கிட்டேன், என்னை உயிரையாவது விட்டுறேன் அப்படின்னு சொன்னவங்க. அவன் சொன்னான்னா எனக்கு அது பழக்கம் இல்லை, கொலை செய்யறது மட்டும்தான் பழக்கம். நீ ஊர்ல போய் சொல்லிட்டீங்கன்னா என் பேர் கெட்டு போயிடும், அதனால உன்னை கொலை செய்ய போறேன்னு சொன்ன உடனே சரி, அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழுக அனுமதி கேட்டார். பிரபலியமான செய்தி இது, நிறைய கிதாபுகள்ல பதிவாகி இருக்கிறது. 2 ரக்காத் தொழுக அனுமதி கேட்டார்கள். 2 ரக்காத் தொழுது கொண்டு சொல்லி கொலைகாரன் சொன்னான். 2வது ரக்காத்தினுடைய சஜ்தாவில் வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலுன் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸிகல்லதி லா யுராம் வ முல்கிகல்லதி லா யுதாம் வ பிநூரிகல்லதி மலஅ அர்கான அர்ஷிக் அன் தக்ஃபினி ஷர்ர ஹாதல் லிஸ்ஸி யா முகீத் அவிஃப்னி. காலத்திற்கு இந்தியாவிற்கு, பலஸ்தீனத்திற்கு, இந்திய முஸ்லிம்கள், பலஸ்தீன முஸ்லிம்கள் ஓத வேண்டிய அற்புதமான துவா. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, இறைவா இந்த கொள்ளை இடத்துல இருந்து அல்லாஹ்வை எவ்வளவு புகழ முடியுமோ, யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலுன் லிமா, இது எல்லாமே அஸ்மாஉல் ஹுஸ்னா, இந்த எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு கடைசியா யா முகீத் அவிஃப்னி, இவன்கிட்ட இருந்து இவனுடைய தீங்கில் இருந்து என்னை பாதுகாத்து விடு சொல்லி கடைசியா வார்த்தை முடியும். இன்ஷால்லா நானும் குரூப்ல போட்டு விடுறேன். கண்டிப்பாக மரணம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுவோம். இந்திய மக்கள் அவசியம் ஓத வேண்டிய அற்புதமான துவா இது. அப்ப இந்த துவாவை ஓதி முடிச்சுட்டு தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு பாக்குறாரு, கொலையாளி தலை துண்டிக்கப்பட்டு கீழே சடலம் மட்டும் கிடக்குது, தலை இல்லை. அப்ப பக்கத்துல ஒரு குதிரை வீரர் நின்று இருந்தாரு. இந்த அபு முஅல்லக் ரலியல்லாஹு அன்ஹு குதிரை வீரர்கிட்ட கேட்டாங்க, நீங்க யாருன்னு சொன்னீங்க. அப்ப அந்த குதிரை வீரர் சொன்னார், நான் 4வது வானத்தில் இருக்கிற மலக். யார் இந்த துஆவை ஓதி திக்கிட்ட நிலையில், உயிர் போகிற நிலையில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வல்லோன் அல்லாஹ் என்னை அனுப்பி வைப்பான் என்பதாக அந்த மலக்கு சொன்னார். இங்கு நமக்கான தகவல், எப்போதும் நமது நட்பு ரப்போடு இருந்தால் நம் வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். வல்லோன் அல்லாஹ் நமது நண்பர்களை நல்லவர்களாக ஆக்கி தருவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் ரப்பை நேசிக்கிற, ரப்போடு நட்பு கொள்கிற உயர்ந்த வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.